வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புவியியலிருந்து பேரிடர் மேலாண்மை. ஸோ பேரிடர் மேலாண்மை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நாம் 3 லெசன் பார்க்க போகிறோம். 6th, 7th, 8th இந்த 3ல் இருந்தும் பேரிடர் மேலாண்மை பற்றி என்னென்ன நிகழ்வுகள் என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நமக்கு பேரிடர் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? நிலநடுக்கம் ஞாபகம் வரும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த புயல் ஞாபகம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம பார்க்குற விஷயங்கள். புயல் அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கடி நம்ம பார்க்குற விஷயங்கள் தான். கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த வழிகள் தான். ஸோ அதனால் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இதுதான். நமக்கு நிலநடுக்கம் அப்படின்னா எப்படி வரும்? பூமியோட அடியில் இருக்கக்கூடிய பாறை திடீர்னு நகர்ந்துறது இல்லை உடையிறது, இதனால் ஏற்படக்கூடிய அதிர்வு தான் நிலநடுக்கமாக வரும். ஸோ நிலநடுக்கமாகட்டும் எரிமலையாகட்டும் எல்லாமே பூமியோட உட்புறத்தில் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வுகள் தான். இது அதாவது நிலநடுக்கம் அப்படிங்கிறது உள்ளே இருக்கிற பாறைகள் திடீர்னு நகர்றதுனாலையோ உடையிறதுனாலையோ மேலே வந்து அந்த அதிர்வு ஏற்படுறது நம்ம நிலநடுக்கம்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் எந்த இடத்துல அந்த உடையுதோ அதை வந்து அந்த மையம்னு சொல்லுவோம். நிலநடுக்கத்துக்கான மையம் எந்த இடத்துல அந்த ஆரம்பிக்குதோ, அந்த நடுக்கம் ஆரம்பிக்குதோ அப்படியே அது செங்குத்தாக மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேலையை காட்டும். அதனோட பேரழிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி எரிமலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ஹீட்டுனால் பாறைகள்லாம் குழம்பாக மாறி அது மேலே தெரிக்கும் போது உள்ளே இருக்கிற அந்த பூமியில் இருக்கிற துளை வழியாக மேலே வெளியிடும் போது நம்ம பார்த்துருப்போம். தீபாவளி நிலபுரிசு வர மாதிரி அந்த மாதிரி வரும். ஸோ அது அந்த குழம்பு வலிஞ்சு போகிறது, அந்த பாறைகள் வந்து அந்த ஹீட்டுனால் உருகி குழம்பு மாதிரி வந்து எரிமலை வெடிக்கிறது அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுற விஷயம். அதே மாதிரி கடலில் குறைந்த காற்றழுத்தத்தினால உருவாக புயல் அப்படிங்கிறது நமக்கு சூறாவளின்னு தெரியும். அந்த சூறாவளி புயல் அப்படிங்கிறது கடலில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பெரிய ஆபத்து இருக்காது. ஆனால் கடலை புயல் வந்து கரையை கடக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நியூஸில். அப்போ என்ன ஆகும்? அந்த சர்க்கில் அந்த 119 கிலோமீட்டர் மணிக்கு 119 கிலோமீட்டர் வேகத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். அந்த அளவுக்கு வரும்போது எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் கண்கூடாக நாம் பார்த்துட்ருக்கிற ஒரு நிகழ்வுகள் தான். நம்ம புதுசாக எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அன்றாட வாழ்க்கையில் நம்ம கேள்விப்படுற நாம் அனுபவிக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இதிலேருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த பாடங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ இடர் அப்படிங்கிறது தினமும் நம்ம நடக்கிற நாம் வீட்டிலிருந்து வெளியே போகிறோம், திடீர்னு பேருந்து விபத்து ஏற்படுது. இது மனிதனால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ பேரிடர் அப்படின்னு எடுத்துக்கும் போது மனிதனோட உயிருக்கும் உடமைக்கும் எந்த அளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுதோ அதை தான் நம்ம பேரிடராக கன்சிடர் பண்ணுவோம். அதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த பாடங்களை பொறுத்த வரைக்கும் நாம் இடர்னா என்ன, இடரோட வகைகள், அதாவது இயற்கையாக ஏற்படுறது என்ன, மனிதனால் ஏற்படக்கூடியது என்ன அப்படிங்கிற வகைப்படுத்தி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தில் பேரிடரை புரிந்து கொள்ளுதல், இது 6th நம்ம பார்க்க போகிறது. புவியியல் பகுதியிலேருந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்க்க போகிறது பேரிடரை புரிந்து கொள்ளுதல். அதாவது பேரிடர் என்பதன் பொருள் என்ன, வகை என்ன, அதே போல் ஆழிப்பேரலை சுனாமி, எதனால் சுனாமி ஏற்படுது, கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம். ஸோ அதில் அங்கே கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு அதிர்வு, அதனால் நமக்கு சுனாமி ஆழிப்பேரலை ஏற்படுது அப்படிங்கிறதையும், அதுக்காக முன்னறிவிப்பு அவசரகால நடவடிக்கைகள் நம்ம எப்படி அரசாங்கம் எடுக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பேரிடரை புரிந்து கொள்ளுதல் பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேரிடரோட நிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத உலக பேரிடர் அறிக்கை மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உலக அளவில் பேரிடர்களோட எண்ணிக்கையும் தீவிரமும் சமீப காலமாகவே வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோடது அப்படின்னு எடுத்துக்கும் போது அதிகமாக இருக்கக்கூடிய ஆபத்துகள் நமக்கும் அதாவது மிக அதிக ஆபத்துகள் எங்கே நடக்குது அப்படின்னா உலக அளவில் அது ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்களா, இந்தந்த கண்ட்ரியில் அடிக்கடி ஆபத்துகள் நடக்குதுன்னு. அந்த இடத்துல தான் நம்ம இந்தியாவும் இருக்குது. அதிக ஆபத்துகள், மிக அதிக ஆபத்துகள், ஆபத்து கூட இல்லை, மிக அதிக ஆபத்துள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்றுன்னு சொல்லி உலக பேரிடர் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஏற்படக்கூடிய முக்கிய பேரிடர்கள்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வறட்சி, பஞ்சம், சூறாவளி, நிலநடுக்கம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரசாயன கசிவு, ரயில்,
ரயில் விபத்துகள் அல்லது சாலை விபத்துகள் போன்ற மனிதனால் ஏற்படக்கூடிய பேரிடர்கள். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முக்கிய பேரிடர்கள், அதுவும் அடிக்கடி நிகழக்கூடிய பேரிடர்கள் அப்படின்னு சொல்லி உலக பேரிடர் அறிக்கை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் நம்ம இந்தியாவில் அதிக பாதிப்புக்குள்ளாகிற பகுதி அப்படின்னா நம்ம மக்கள் தொகை அடர்த்தி எங்கே அதிகம் இருக்குதோ ஸோ அந்த வளரும் நாடுகள் எல்லாமே பொதுவாகவே நாட்டில் அப்படி உலகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வளரும் நாடுகளில் மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் பாதிப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிபாதிப்பு பகுதி அப்படின்னு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடற்கரை பகுதி தான். ஸோ கடற்கரை பகுதிகளில் வாழும் மக்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயற்கை சீற்றங்களால் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி அடிக்கடி தாக்கக்கூடிய பேரிடர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கடற்கரை பகுதிகளில் அடிக்கடி தாக்கிறதுனால அவங்களோட இயல்பு நிலை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முதன்மையாக அதுதான் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் வெள்ளம், புயல் மற்றும் சூறாவளி இதெல்லாம் கடற்கரை பகுதிகளில் முடக்கும் தன்மையுடைய பேரிடர்கள்னு சொல்லுவோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இதன் மூலயமா நமக்கு முன்கூட்டியே தெரியும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறதுனால நம்மளால் உயிர் சேதத்தையும் உடைமைகளை கட்டடங்களையெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட உயிர் உடைமைகளும் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அரிசி பருப்பு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம சேமித்து வைக்க முடியும். ஸோ இதை தான் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்ததாக நம்ம பேரிடர்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா பேரிடரோட வரையறைன்னு ஒரு வரையறைன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சமுதாயத்தோட இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக முடக்கி மனித உயிர்களுக்கும் மற்றும் உடைமைகளுக்கும் மிகப்பெரிய அளவில் ஆபத்தை விளைவிக்கிற தொடர்ச்சியான ஒரு இடையூறுகளை தான் நம்ம பேரிடர்னு சொல்லுவோம். நமக்கு இடர் இருக்குது, இயற்கையால் ஏற்படக்கூடிய இடர் இருக்குது. அந்த இயற்கையால் ஏற்படக்கூடிய இடர் எப்போ பேரிடராக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சமுதாயத்தோட இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக முடக்கி போட்டுறது, மனித உயிருக்கும் உடைமைகளுக்கும் மிகப்பெரிய அளவில் ஆபத்தையும் தொடர்ச்சியாக விளைவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை தொடர்ச்சியாக விளைவிக்கக்கூடிய இடையூறுகளை தான் பேரிடர்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேரிடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இயற்கை பேரிடர், இன்னொன்று நம்ம மனிதனால் உண்டாகக்கூடிய பேரிடர்கள் அப்படிங்கிறது. ஸோ இயற்கை பேரிடர்னு எடுத்துக்கிட்டோம்னா நிலநடுக்கம், எரிமலை, சுனாமி, சூறாவளி, வெள்ளம், நிலச்சரிவு, பனிச்சரிவு, இடி மற்றும் மின்னல். ஸோ இதெல்லாமே நமக்கு ஒவ்வொரு சும்மா ஒன்லைனர் மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. நிலநடுக்கம்னா என்ன, இயற்கை பேரிடரை ஃபஸ்ட்டு பார்ப்பான், அப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனால் உண்டாகக்கூடிய பேரிடர்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இயற்கை பேரிடர்னு எடுத்துக்கிட்டோம்னா நிலநடுக்கம் அப்படிங்கும்போது நமக்கு புவியோட மேலோட்டில் மிக குறுகிய காலத்தில் திடீர்னு ஏற்படக்கூடிய அதிர்வு தான். ஸோ இது நமக்கு சில வினாடிகள் முதல் சில நிமிடங்கள் வரை நீடிக்கும். அப்படி அந்த வினாடிகள் முதல் சில நிமிடங்கள் வரை நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம ரிக்டர் அளவுகோலில் தான் பதிவு செய்யப்படும். நிலநடுக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரிக்டர் அளவுகோலில் பதிவு செய்யப்படுதுன்னு. அதில் நாம் அனுபவித்தது அப்படின்னா 2004 டிசம்பர் மாதம் இந்திய பெருங்கடலில் வந்தது. அது 9 சம்திங்கில் ரிக்டர் அளவுகோலில் பதிவாயிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப மிகப்பெரிய அந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த அளவுன்னு சொல்ல முடியும். இப்போ நாம் ரீசெண்டாக போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மியான்மர், தாய்லாந்துலாம் 7 சம்திங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கமானது பதிவாயிருக்கும். அதனால் நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பித்து அதன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தேவைப்படுற மக்களுக்கு உதவி புரிஞ்சிருப்போம் அப்படிங்கிறத நம்ம ஆப்ரேஷன் பிரம்மா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த சில நிமிடம் சில வினாடினாலும் அது எந்த அளவில் ரிக்டர் அளவில் பதிவாகிறத வச்சு தான் அது அதோட விளைவுகளும் நமக்கு மேலே இருக்கும். இப்போ நமக்கு இந்த இடத்துல நிலநடுக்கம் பூமியோட உட்புறத்தில் ஏற்படுதுன்னா அப்படியே நேராக செங்குத்தாக தான் அதோட விளைவுகளும் நமக்கு அதிக அளவில் இருக்கும். ஸோ அது என்ன ரிக்டர் அளவுகோலில் பதிவாகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு பாதிப்புகளும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பூமியோட உட்புறத்தில் ஏற்படுதுன்னா அதை மையம்னு சொல்லுவோம். அதோட செங்குத்து பகுதியில் தான் நமக்கு ஆபத்துகள் அதிகமாக இருக்கும். ஸோ நிலநடுக்க மையம் அப்படின்னா நமக்கு உட்புறத்தில் எங்கே அது ஸ்டார்ட் ஆகுது, அந்த நடுக்கம் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத அதுதான் நமக்கு மையம். முதல்ல எங்கே தோன்றுதோ அந்த பாயிண்ட் இந்த நடுக்கம் எங்கே தோன்றுதோ அதுதான் நிலநடுக்கத்தோட மையம்னு சொல்லுவோம். அப்படியே அதோட மேல் மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிலநடுக்கம் நேர் செங்குத்தா புவிப்பரப்பில் அமையக்கூடிய புள்ளி இதுதான் மேல் மைய புள்ளின்னு சொல்லுவோம். இது எங்கே ஆபத்தை ஏற்படுத்துதோ அதை நம்ம மேல் மையப்புள்ளின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நிலநடுக்கம். இது நிலநடுக்கமாகட்டும் எரிமலையாகட்டும் புவியோட உட்புறத்திலிருந்து தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான். ஆனால் அதோட மேலே காட்டுற அந்த விதம் தான், செயல்பாடுகள் தான் மாற்றம் இருக்கும். அது லாவா குழம்பாக வெளியே வரும்.
இது வந்து நிலநடுக்கங்கும்போது நமக்கு அதிர்வுகள் ஏற்பட்டு நமக்கு கட்டடங்கள்லாம் சேதமடையுது, அப்புறம் மக்கள் உயிர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எரிமலை. ஸோ எரிமலை எடுத்துக்கிட்டோம்னா புவியோட உட்பகுதியிலிருந்து ஒரு சிறிய திறப்பு பூமி வழியாக அந்த துளை வழியாக வந்து லாவா குழம்பு வந்து வெளியே வரதை தான் வந்து புவியோட மேற்பரப்புக்கு தள்ளப்படுது இல்லையா, அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த துளை வழியாக அந்த லாவா குழம்புகள் வெளியே வர்றது நம்ம எரிமலைன்னு சொல்லுவோம். அடுத்ததாக சுனாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடலடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம். ஸோ கடல் அடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம், அது இல்லாமல் எரிமலை வெடிப்பு மற்றும் கடலடியில் ஏற்படக்கூடிய நிலச்சரிவு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ராட்சத பேரலைகள், ஆழி பேரலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆழி பேரலைகள் உருவாகிறதுக்கான காரணங்களாக இருக்குது. சுனாமி எதனால் ஏற்படுதுன்னா இதனால தான் சுனாமி நமக்கு ஏற்படுது. அதே மாதிரி நமக்கு சுனாமி அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பானிய சொல், அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்து புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. சுனாமி அப்படிங்கிறது நமக்கு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. அது எந்த சொல் அப்படி எந்த நாட்டோடது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஜப்பானிய சொல் தான் வந்து நமக்கு சுனாமி அப்படிங்கிறது. அடுத்ததாக வெள்ளம் எடுத்துக்கிட்டால் அப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெய்யும் மழை அது அந்த பார்த்திங்க அப்படின்னா அந்த நிலத்தோட உறிஞ்சும் திறனை தாண்டி இயல்பான அளவை விட மிக அதிக அளவில் எப்போ மழை பெய்யுதோ, அந்த நம்ம ஒரு ஆறு இருக்குது அப்படின்னா அந்த கரையை கடந்து எப்போ தண்ணி வெளியே போகுதோ அதை தான் நம்ம வெள்ளம்னு சொல்லுவோம். ஆற்று பகுதியில் இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கரையை கடந்து தண்ணி வரோம், அந்த அளவுக்கு வந்து அதிக கனமழை வருது அப்படிங்கும்போது அதை தான் நம்ம வெள்ளம்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது அந்த நிலத்தோட உறிஞ்சும் திறனையும் தாண்டி இயல்பான அளவை விட மிக அதிக அளவில் நீர் வழிஞ்சோடி போகிறதா நிலப்பரப்பை மூழ்கடிக்கிறத தான் வந்து நம்ம வெள்ளம்னு சொல்லுவோம். அதே போல் நிலச்சரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புவியீர்ப்பு விசையினால் நம்ம பெரும்பாலும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்போ ரீசெண்டாக அந்த வயநாடோட நிலச்சரிவை நம்ம கவனிச்சிருப்போம். ஸோ எப்போ பார்த்திங்க அப்படின்னா புவியீர்ப்பு விசையினால் எப்பயுமே மண் வந்து கிரிப்பாக இருக்கும். அந்த மழை காலங்களில் தவிர்த்து மண் பார்த்திங்க அப்படின்னா கிரிப்பாக இருக்கும். ஆனால் அதே மழை காலம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கிரிப்பு விடும்போது அங்கே இருக்கக்கூடிய மரம் சரியும், அந்த அந்த பாறை இதெல்லாமே உருண்டுட்டு வர்றதுனால நமக்கு நிலச்சரிவு ஏற்படும். ஸோ புவியீர்ப்பு விசையினால தான் பாறை சிதைவுகள் மற்றும் மண் இதெல்லாம் வந்து மலைச்சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்றது. ஸோ இதை வந்து நம்ம நிலச்சரிவுன்னு சொல்லுவோம். அதுவே பனிச்சரிவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலை உச்சியிலிருந்து பெருமளவிலான பனி மற்றும் பனிப்பாறைகள் மிக வேகமாக கீழே நோக்கி சரிகிறத வந்து நம்ம பனிச்சரிவுன்னு சொல்லுவோம். ஒரு வேளை பார்த்திங்க அப்படின்னா வின்டர் சீசன் அந்த ஸ்னோ சீசன் எடுத்துக்கும் போது அதிக அளவில் வந்து ஸ்னோ பெய்யும் போது கீழே இருக்கிறது அப்படியே சரிஞ்சிட்டு வரும். இல்லை வெப்பம் அதிகமாக இருக்கும்போது கீழே இருக்கிற அந்த பனி உருகும் போது அது சரிஞ்சிட்டு வரும். ஸோ இதை வந்து நம்ம பனிச்சரிவுன்னு சொல்லுவோம். ஆக மொத்தத்தில் அந்த புவியீர்ப்பு விசையினால தான் வந்து நமக்கு இந்த நிலச்சரிவு பனிச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்ததாக இடி மின்னல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இமேஜில் நிலநடுக்கம், எரிமலை, சுனாமி, சூறாவளி, வெள்ளம், நிலச்சரிவு, பனிச்சரிவு, இடி மற்றும் மின்னல், இடி மற்றும் மின்னல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேகங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய உராய்வுனால தான் நமக்கு திடீர்னு தொடர்ச்சியான மின்சாரம் வெளிப்படும், நம்ம மின்னல்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வெளிப்படக்கூடிய ஒரு திடீர் ஒளி தான் நம்ம வந்து மேகங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய உராய்வுனால திடீர்னு தொடர்ச்சியாக ஒரு மின்சாரம் வெளிப்படுது இல்லையா. ஸோ அதை தான் நம்ம அந்த திடீர் ஒளியை தான் நம்ம மின்னல்னு சொல்லுவோம். அதனால் காற்றில் ஏற்படக்கூடிய அதிர்வு தான் வந்து நமக்கு இடி. முதல்ல மின்னல், அப்புறம் தான் நம்ம இடி. நம்ம ஃபஸ்ட்டு அந்த லைட்டு தான் பார்ப்போம், அப்புறம் தான் அந்த சவுண்டு கேட்போம். ஸோ அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை தான் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான பாடம் தான். நமக்கு அந்த கான்செப்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கனால ஒரு டைம் வந்து அதை ரீகலெக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ வளிமண்டல மேகங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய உராய்வுனால திடீர்னு தொடர்ச்சியாக ஒரு மின்சாரம் வெளிப்படும். அந்த திடீர் ஒளியை தான் நம்ம மின்னல்னு சொல்லுவோம். அது வந்து காற்றில் ஏற்படக்கூடிய அதிரக்கூடிய அந்த ஒளி அலைகள் தான் இடின்னு சொல்லுவோம். ஒளியோட வேகம், அதாவது நம்ம லைட்டு, அது வந்து காதில் அந்த ஸோ இந்த ஒலிக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது சத்தம், இது வெளிச்சம் அப்படிங்கிறது. ஸோ இது தான் நமக்கு முதல்ல ஏற்படும். இது ரெண்டாவது அந்த அதிர்வுனால, அந்த காற்றில் அந்த வெளிச்சத்தோட அதிர்வுனால உண்டாகிறது நமக்கு பின்னால் தான் கேட்கும். ஸோ இதுதான் நமக்கு இடி மற்றும் மின்னல் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச விஷயந்தான். ஒளியோட வேகம் அப்படிங்கிறது ஒளியின் வேகத்தை விட அதிகம் என்பதனால மின்னல் தான் முதல்ல தோன்றி இடி வந்து பின்னால் கேட்கும்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இப்போ இயற்கை இடர்கள் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மனிதனால் உண்டாகக்கூடிய பேரிடர்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய பேரிடர்கள் தான். ஃபஸ்ட்டு தீ விபத்து எடுத்துக்கலாம். மனிதர்களோட கவனக்குறைவால் மின்னல், வறட்சி, அதிக வெப்பம் போன்ற இந்த இயற்கை மற்றும் நடைமுறை காரணங்களால் தான் இந்த தீ விபத்து ஏற்படுது. தொழிற்சாலை விபத்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனிதனோட தவறுகளால் தான் தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய அந்த நம்ம எப்படி வந்து கெமிக்கல்லாம் இருக்கும், கெமிக்கல் ஃபேக்ட்ரியெலாம் இருக்கும். ஸோ அந்த வேதியியல் மற்றும் உயிரியல் சார்ந்த விபத்துகள் வந்து ஏற்படுது தொழிற்சாலைகளில். இது எல்லாமே மனிதனால் உண்டாகக்கூடியது. இதுக்கு முக்கிய எடுத்துக்காட்டு இந்த கெமிக்கல்னால் இந்த விஷவாயு வெளியே வந்து இறக்கிறது அப்படின்னோடனே நம்ம என்ன டக்குன்னு ஞாபகம் வரும்னா நமக்கு போபால் விஷவாயு அந்த ஃபேக்ட்ரி இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இழப்பு. ஸோ அது வந்து நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஒரு தொழிற்சாலை விபத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு போபால் விஷவாயுனால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவர் வந்து அதிகம் இல்லையா, ஸோ அந்த இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். அது யாருனால நடந்தது? நம்ம மனிதர்களோட கவனக்குறைவுனால நடந்தது. தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி அங்கே பணியாளர்களோட உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு சுரங்கமே தோன்றினாங்கன்னா கூட அந்த சுரங்கத்தில் மண் சரிவு எப்படி ஏற்படாமல் இருக்கணும், அப்படி ஏற்படுறதா இருந்தால் அந்த இடத்துக்கு போய் அந்த மனிதர்கள் அனுப்பி வேலை செய்ய வைக்கலாமா வேண்டாமா, இதெல்லாமே வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு தான் தொழிற்சாலைகளில் வந்து மனிதர்களை வந்து வேலை செய்ய யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போபால் விஷவாயு தாக்குறது, இல்லை சுரங்கம் தோண்டும் போது இந்த ஆந்திராலேயும் நமக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம், ஆந்திராவா தெலுங்கானாவா ஞாபகம் இல்லை, அங்கே சுரங்கம் தோண்டும் போது மக்கள் வந்து அந்த ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் யாருனால நடக்குது? நம்ம மனிதர்களால் உண்டாகிறது தான். அடுத்ததாக போக்குவரத்து விபத்து, இதுவும் அதே மாதிரி தான். சாலை விதிகளை மீறினதுனாலையும் கவனக்குறைவுனாலையும் ஏற்படக்கூடியது தான். ஹெல்மெட் போடணும்னு தெரியும், ஆனால் எத்தனை பேர் ஹெல்மெட் போடுறோம்? கிடையாது. இந்த ஸ்பீடில் தான் போகணும், பஸ்ஸாக இருந்தாலும் லாரி ஆகட்டும், இந்த ரோட்டில் என்ஹெச்சில் ஊருக்குள்ளேயா இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும்னு தெரியும், போக மாட்டோம். பைக் ஓட்டுவோம், இந்த ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது இந்த ஏரியாவில்னு தெரியும், போக மாட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட மீறதுனால கவனக்குறைவுனால நடக்குதான். நமக்கு மட்டுமா நடக்குது? இல்லை, நாம் யார் மேலே கொண்டு போய் மோதிரமோ அவங்களுக்கும் சேர்த்து நடக்குது. ஸோ இதனால் நமக்கு உயிர் போகிற அதிக அளவில் உயிரும் போகுது. நம்ம சாலை விபத்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இழப்புகள் இருக்குது நமக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க, இதெல்லாம் பத்தாது, அடுத்தது என்ன போகலாம் அப்படின்னா தீவிரவாதம். ஸோ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அடுத்தது கையில் எடுத்தோம் அப்படின்னா தீவிரவாதம். அது சமூக அமைதியின்மையினாலையும் கொள்கை வேறுபாடு காரணமாகவும் உருவாகிறது தான் அந்த மனிதனால் உருவாகக்கூடிய தீவிரவாதம் அப்படிங்கிறது. அடுத்ததாக கூட்ட நெரிசல். ஒரு இடத்துல மக்கள் அதிக எண்ணிக்கையில் கூடுறதுனால அந்த மிதிப்படுறது, மூச்சு திணறது, இந்த காரணமாக மரணம் ஏற்படுது. ஸோ இயற்கையாக வர மரணத்தை காட்டிலும் நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிற மரணம் அதிகமாகவே இருக்குது. அடுத்து நம்ம சுனாமி வெள்ளம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுனாமி சுனாமி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2004 டிசம்பர் 26 அதுதான் நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துது. தென்கிழக்கு ஆசியாவை தாக்குன அந்த சுனாமி. புவி அதிர்வு மையம் அது எங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சுமத்ரா தீவுக்கு அருகில் கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த அதிர்வு மையம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கடலுக்கு அடியில் ஸ்டார்ட் ஆச்சு, சுமத்ரா தீவில். இந்த நிலநடுக்கத்தோட அளவு ரிக்டர் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 9.1 9.3 இந்த அளவுக்கு பதிவாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக நமக்கு அங்கே தாய்லாந்தில், மியான்மரில் நடந்தது 7 சம்திங்கில் பதிவாச்சு. அதை விட அதிகம் அப்படிங்கும்போது இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு. 2,25,000க்கு மேலே மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. அது எங்கெங்கே பாதிப்பு உண்டாச்சோ அந்தந்த பகுதிகளில் நம்ம அந்த அளவுக்கு வந்து 2,25,000 ஒட்டுக்கா இந்தியாவில் மட்டும் இல்லை, அந்த சுனாமி எந்தெந்த நாட்டில் பாதிப்பு ஏற்படுத்துச்சோ அது எல்லாத்துலேயும் 2,25,000க்கும் மேலே உயிர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கு. 9.1 ரெக்டர் அளவுக்குள்ள பதிவானது அந்த சுனாமியினால். அதோட ஆழிப்பேரலை எந்த அளவுக்கு அந்த அலைகள் எழுந்தது, அப்படி மேலே எழுந்ததுன்னா 30 மீட்டர் வரைக்கும் அந்த அலையோட உயரம் இருந்தது. அந்த மேலே எழும்பக்கூடிய அந்த அலை இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா 30 மீட்டர் வரைக்கும் அந்த உயர்வு எழும்புது. உயிரிழப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசிய அளவில் மொத்த உயிரிழப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது 2 லட்சத்துக்கும் மேலே.
இதே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல 2,25,000 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்திய அளவில் உயிரிழப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10,000 பேர். அதில் தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கிட்டோம்னா 1,705 பேர். ஸோ இவங்களை பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அனைத்து கடற்கரையோட மாவட்டங்களில் இருக்கிறவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சுனாமினால் நமக்கு. ஸோ அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் அப்படின்னா இந்த 2004 சுனாமியில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு 2004. ஸோ கடற்கரையிலிருந்து 500 மீட்டர் வரை இருந்த அனைத்து சொத்துக்களுமே வந்து சேதமடைஞ்சதாக நமக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுது. முன்னெச்சரிக்கை அமைப்பு உருவாக்கம், இதனால் சுனாமி போன்ற பேரலைகள் முன்னரே கண்டறிகிறதுக்காக இந்த சுனாமி வந்ததுக்கப்புறம் தான் அந்த 2004 நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு வந்ததுக்கப்புறம் தான் முன்னெச்சரிக்கை அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது INCOIS இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இது இந்த சுனாமிக்கு அப்புறம் உருவாக்குறது தான் முன்னெச்சரிக்கை அமைப்பு உருவாக்கம் அப்படின்னு. சுனாமி மாதிரி இந்த பேரலைகள் முன்னரே கண்டறிந்து எச்சரிக்கை செய்வதற்காக நம்ம இந்திய அரசாங்கத்தால் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2007. நமக்கு சுனாமி 2004 வந்தது. ஸோ சுனாமி பாதிப்புக்கு பின்னாடி இது அமைக்கப்பட்டது 2007. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சுனாமி வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல விழிப்புணர்வு வரணும். அதாவது நமது பள்ளி அல்லது வீடு சுனாமி தாக்கத்திற்கு உட்பட்ட கடற்கரை பகுதிகளில் இருக்குதா இல்லையா, அது நமக்கு அந்த மாதிரி இருந்தால் நம்ம பாதிக்கப்படுவோமா அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது. நமது தெருவாக இருக்கட்டும் கடல் மட்டத்திலேருந்து எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். சுனாமி வருது அப்படின்னா நம்மளோட இருப்பிடம் அதுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பில் இருக்குது அப்படிங்கிறத முன்னரே தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நம்ம முன்கூட்டியே திட்டமிட முடியும். அதாவது சுனாமி ஏற்படுறதுக்கு முன்னாடியே மீட்பு வழிகளை திட்டமிட்டு பாதுகாப்பு முறைகளை குடும்பத்தினோட கலந்து பாதுகாப்பு முறைகளை பார்த்திங்கன்னா குடும்பத்தினோட கலந்தாடி பயிற்சி செய்து பார்க்குறது. அதாவது நமக்கு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படின்னா அங்கே இப்போ ஒன்று நம்ம ஸ்கூலில் வந்து நமக்கு ஃபயர் ஆகுது அப்படின்னா உடனே அந்த ஃபயர் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஃபயர் வந்துச்சுன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடாமல் எந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வெளியே போகிறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சுனாமி எச்சரிக்கை விட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு முன்கூட்டியே வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பேசி நமக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது, ஸோ அது வந்தால் இந்த ஆபத்து தான், நமக்கு இந்த வெள்ளத்துக்கு தான், இந்த சுனாமிக்கு தான் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அரசாங்கம் என்ன பயிற்சி கொடுத்துருக்காங்களோ அதை டக்குன்னு ஃபாலோ பண்ணுறது. அந்த இடத்த விட்டு நமக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு ஒரு ஸ்கூலுக்கோ தூரமாக இருக்கிற நம்ம அரசாங்க கட்டடங்களுக்கோ நம்மளை கூட்டிகிட்டு போய் வைக்கிறது. ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடுறது. அதே மாதிரி உடனடி நடவடிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடல் நீர் வந்து நம்ம நோக்கி முன்னே வரும்போது எந்த விதத்துலையும் தாமதம் இல்லாமல் உடனடியாக அந்த கடற்கரை பகுதியிலேருந்து வெளியேறி உயரமான இடத்துக்கு ஓரளவுக்கு இப்போ 30 மீட்டர்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆழிப்பேரலை அப்படிங்கிறது 30 மீட்டர் வரைக்கும் எழுந்து வருது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அந்த அளவுக்கு தாக்காத அளவுக்கு நம்ம காப்பாற்றி வேற உயரமான இடத்துக்கு போகணும். ஸோ நம்ம இந்த தசாவதாரம் படத்தில் பார்த்துருப்போம், கடைசி அந்த சண்டை நடக்கும்போது கடற்கரையில் டப்புன்னு கமல் தூக்கி ஒரு கப்பல் போட்டுக்குள்ளே தூக்கி போடுவார். அந்த இதெல்லாம் அவரும் அது மாதிரி ஏறுவார். அதே போல் அவங்க யார் ஹீரோயின் ஹசீனா அப்புறம் அவர் கையில் வச்சுருக்கிற அந்த சாமி சிலை எல்லாத்தையும் தூக்கி தொப்புன்னு மேலே போடுவாங்க. அந்த மாதிரி உயரமான ஒரு பகுதியில் வந்து நம்ம போகும்போது நம்ம பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம சுனாமி போது செய்யக்கூடியவை. அடுத்ததாக வெள்ளப்பெருக்கு. ஸோ வெள்ளப்பெருக்கு நமக்கு தெரியும், அளவுக்கு அதிகமாக வழிந்தோடி கரைகளை கடந்து பள்ளமான பகுதிகளை மூழ்க இருக்கக்கூடிய நீரை தான் நம்ம வெள்ளப்பெருக்குன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரியும் என்ன சொல்கிறது, வெள்ளப்பெருக்கு இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக வரதை காட்டிலும் நம்ம மனிதர்களால் அதிக அளவில் நம்ம பார்க்குறோம். ஒரு ஏரி இருக்குது அப்படின்னா அதை தூர்வாரதில்லை, ஒரு குளம் இருக்குது அப்படின்னா தூர்வாரதில்லை, சேரும் சகதியுமாக நிரப்பி விட்டுறது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு தண்ணியை தேங்கி நல்லா நிற்கிறதுக்கு உண்டான இடம் இருக்காது. இட பற்றாக்குறையை நாமளே செஞ்சு வச்சுக்குவோம். ஸோ அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மழை வரும்போதோ அதிகப்படியான மழை வரும்போதோ அந்த கரையை தாண்டி போகாத அளவுக்கு நாம் முன்னெச்சரிக்கையை எடுத்து வைக்க முடியும். நாமளே அங்கே சேரும் சகதியுமாக இருக்கிறத கண்டும் காணாமல் இருக்கும்போது என்ன நடக்கும்? ஸோ அது இருக்கிற அளவை தாண்டி கரையை கடந்து வரும்போது நமக்கு ஊருக்குள்ளே தண்ணி பூந்துடும். ஸோ ஊருக்குள்ளே தண்ணி போகும்போது வெள்ளம் தான், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போக வேண்டியதான். பத்தாக்குறைக்கு நமக்கு ஏரி காலியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஃப்ளாட் போட்டுறது,
இதெல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களோட தவறுனால ஏற்படக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அளவுக்கு அதிகமாக வழிந்தோடி கரைகளை கடந்து பள்ளமான பகுதிகளை மூழ்கடிக்கும் நீரை தான் வந்து வெள்ளப்பெருக்குன்னு சொல்லுவோம். ஸோ வெள்ளப்பெருக்கோட வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது வெள்ளப்பெருக்கிற்கான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடைமழை, ஆற்றின் கரைகளை மீறி ஆறு வந்து பாய்ந்து போகிறது, அதே மாதிரி ஆற்றோட நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகமான மழைப்பொழிவு. ஸோ நீர்பிடிப்பு பகுதினா எங்கே நீர் வந்து சேமிக்கப்படுதோ அந்த பகுதிகளில் வந்து அதிகமான மழைப்பொழிவு, அந்த கொள்ளளவையும் தாண்டி வெளியே போகிற அளவுக்கு மழைப்பொழிவு. ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அந்த குளத்தையும் அந்த குளத்தோட கொள்ளளவையும் தாண்டி அதிகமாக மழை பெய்யறதுனால அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த வெள்ளம். அதே மாதிரி போதுமான பொறியியல் தொழில்நுட்பத்தோடு வடிவமைக்கப்படாத கால்வாய், நீர்த்தேக்கங்கள், தடுப்பணைகள். ஸோ இதனை அந்த கட்டுமானம் சரியாக இல்லாததுனால அது உடஞ்சி வெளியேறது, இல்லை அதையும் தாண்டி வெளியேறது. ஸோ அந்த மாதிரி நடக்கிறத வந்து நம்ம வெள்ளப்பெருக்கிற்கான காரணங்களாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெள்ளப்பெருக்கோட தாக்கம். வெள்ளப்பெருக்கினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கழிவுநீர் வடிகால் அமைப்பு அழிக்கப்படும். ஏன்னா தண்ணி அதிக அளவில் வரும்போது அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ட்ரைனேஜ் வந்து பாதிக்கப்படும். அது உடையிறது, அதுலேருந்து கழிவுநீர் வெளியேறது, அதனால் நீர் மாசுபடுறது, மண் அரிப்பு ஏற்படுறது, நீர் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் தேங்கி நிற்கிறது. அது இல்லாமல் வேளாண்மை நிலங்கள் மற்றும் கால்நடைகள். ஸோ இந்த வெள்ளத்தினால வேளாண்மை நிலமும் கால்நடைகள் அழிக்கப்படுறது, அது போக உயிர் சேதங்கள் ஏற்படுறது, அதன் மூலிமா தொற்று நோய் பரவுறது. இதெல்லாம் வந்து வெள்ளப்பெருக்கினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். ஸோ நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன செய்யணும், நம்ம முன்கூட்டியே என்ன தெரிஞ்சுக்கணும், நாம் வசிக்கிற குடியிருப்பு பகுதி வெள்ள பாதிப்புக்கு உட்பட்டதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்குதுன்னா என்ன பண்ணணும், அதாவது அவசரகால பொருட்கள், மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்படுறதை எதிர்கொள்கிறதுக்காக எப்படியும் கரண்ட்டு போகும். ஸோ கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே கட் ஆகும், அந்த டெலிஃபோன் இது எல்லாமே கட் ஆகும். ஸோ அதை நம்ம எதிர்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த அரசாங்கம் கொடுக்குற அறிவிப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது, வானொலி பெட்டி மூலயமா தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு வெளிச்சத்துக்கு கரண்ட்டு கட் ஆகிறதுனால அந்த வெளிச்சத்துக்கு நம்ம டார்ச் யூஸ் பண்ணணும். அதுக்கு கூடுதலாக நம்ம பேட்டரியை கையில் வச்சுக்கணும். அது போக உணவு மற்றும் அத்தியாவசிய பொருள்கள்லாம் நம்ம அதை எடுத்துக்கணும். குடிநீர் ஆகட்டும், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், உப்பு, சர்க்கரை, விலை மதிப்பு மிக்க பொருள்கள், துணி, தீப்பெட்டி, ஸோ மெழுகுவத்தி, இந்த மாதிரி மண்ணெண்ணெய், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தயார் நிலையில் வச்சுருக்கணும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அப்படின்னா இதெல்லாம் நம்ம தயார் நிலையில் வச்சுக்கணும். அடுத்ததாக பாதுகாப்பு கருவிகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவசர தேவைகளுக்காக குடை, மூங்கில் கம்பு, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு, ஸோ இந்த பொருட்களெல்லாம் கட்டுவதற்கான திடமான கயிறு, இது எல்லாமே நம்ம இந்த பாதுகாப்பு கருவிகளுக்காக எடுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள்கள். அடுத்ததாக முன்னெச்சரிக்கை பணிகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேளாண் நிலங்கள் இருக்கக்கூடிய வேளாண் நிலங்களாகட்டும், தாழ்வான பகுதிகளில் தேங்கக்கூடிய நீர். ஸோ இது வந்து எளிதாக வழிந்தோட கால்வாய்கள் வெட்டணும். வேளாண் நிலங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் தேங்கும் நீர் வந்து எளிதாக வெளியே போகணும். ஸோ அது வேளாண் பயிரில் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ அது தண்ணி தேங்காமல் வெளியே போகணும் அப்படின்னா கால்வாய்களை ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கணும். ஸோ நீர் புகாமல் தடுக்கிறதுக்காக மணல் மூட்டைகள் அந்த இறங்குறதுக்கு அந்த வேளாண் நிலங்களே ஆகட்டும், தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு மணல் மூட்டைகள் எல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு முன்னெச்சரிக்கையை நாம் எடுக்க வேண்டியது. அடுத்தது வெள்ளப்பெருக்கின் போது செய்ய வேண்டியது என்ன, இணைப்புகளை துண்டிக்கிறது. அதாவது என்ன இணைப்புகள் அப்படின்னா மின் விபத்து, தீ விபத்து. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக மின்சாரம் மற்றும் சமையல் எரிவாயு. ஸோ இந்த இணைப்புகள் எல்லாம் உடனடியாக துண்டிக்கணும். அடுத்ததான் கழிவு நீர் உள்ளே வரதை தடுக்கிறது. வெள்ள நீர் வந்து வீட்டின் கழிவறைகள் வழியாக பின்னோக்கி நுழைகிறதை தடுக்கிறதுக்காக கழிப்பிடத்துளை மற்றும் கழிவுநீர் வெளியேறும் துளை. ஸோ இது மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மணல் மூட்டையை வைக்கணும். கழிவுநீர் வந்து வெள்ள நீரோட கலந்து நம்மளை எந்த இதுலேயும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அந்த இது மேலே துளை மேலே மணல் மூட்டையை வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கழிவுநீர் உள்ளே வரதை தடுக்கிறதுக்காக. அடுத்ததாக பாதுகாப்பான வெளியேற்றம். வெள்ளத்தில் சிக்காமல் இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆகட்டும், இல்லை மீட்பு குழுவினர் ஆகட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ நல்லா தெரிஞ்ச பாதை வழியாக வெளியே போக சொல்கிறாங்க, உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதி வழியாக நம்ம வெளியேறணும். இதுதான் நமக்கு வெளியேற்றத்துக்கு, பாதுகாப்பான வெளியேற்றத்துக்கு. அடுத்தது வெள்ளப்பெருக்கும் போது என்ன செய்யக்கூடாது.
ஸோ என்ன செய்யக்கூடாது, துண்டிக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த மின் இணைப்பை நாமாவே அவசரப்பட்டு உடனே இணைக்கக்கூடாது. ஸோ அதனால் மின்சாரம் பாயக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, துண்டிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இணைப்புகளெல்லாம் அவசரப்பட்டு வெள்ளப்பெருக்கும் போது செய்யக்கூடாதவை. துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பை நாமாவே அவசரப்பட்டு இணைக்கக்கூடாது. அதனால் நமக்கு மின்சாரம் பாயக்கூடிய அபாயம் இருக்குது. அதே மாதிரி வாகனங்கள் மற்றும் நீந்துதல், வெள்ள நீரில் வண்டிகளை இயக்கக்கூடாது. வெள்ள நீரோட வேகத்தை அறியாமல் அதில் நீந்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஸோ பயணங்கள், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள இருக்க காலங்களில் நமக்கு எக்காரணம் கொண்டும் அந்த பகுதிகளில் பயணம் பண்ணக்கூடாது. சொல்லப்போனால் சுற்றுலா கூட போகக்கூடாது. அலட்சியம் அப்படின்னு, அதாவது அரசு வழங்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அலட்சியப்படுத்தக்கூடாது. குடிநீரை காய்ச்சி தான் குடிக்கணும். நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற அந்த அறிவுரைகளை அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுபோக நம்ம குடிநீரை காய்ச்சி தான் குடிக்கணும். ப்ளீச்சிங் பவுடர் வச்சு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுருக்கணும். எரிவாயு கசிவு எதுவும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சதுக்கப்புறம் தான் தீக்குச்சி, இந்த மெழுகுத்தி பற்றுறது, இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அதுபோக வயிற்றுப்போக்கு இருந்தது அப்படின்னா அதிக அளவில் உணவு எடுத்துக்கிறத தவிர்க்கணும். நீரில் மிதந்து வரும் பொருட்களை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அந்த வெள்ளப்பெருக்கில் நீரில் வருது இல்லையா, அந்த பொருட்களை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது செய்யக்கூடாதவை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் 2015 அது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஸோ சென்னை வெள்ளம் 2015 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவோட பெருநகரங்களில் ஒன்று தான் சென்னை. ஸோ இந்தியாவோட தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்குது. மழைக்கான முதன்மையான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்னை நகரம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவக்காற்றினால் கடலில் உருவாகக்கூடிய வெப்பமண்டல புயலாகட்டும் அல்லது வெப்பமண்டல புயல்களால் ஏற்படக்கூடிய தாக்கத்துக்கு சென்னை நகரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அதிக மழை தரும் பருவக்காற்று அப்படிங்கிறதே வடகிழக்கு பருவக்காற்று தான். ஸோ அதனால் நமக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த சென்னை வெள்ளம் ஏற்பட்ட ஆண்டு அப்படின்னா 2015 ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் இந்த மாதங்களில் பெய்த பெரும் மழையினால் நமக்கு சென்னை அப்படிங்கிறது தமிழகத்தோட சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட சில பகுதிகளும் பேரழிவு சந்தித்தது அப்படிங்கிறது நம்ம 2015 நம்ம அனுபவித்த ஒரு விஷயந்தான். ஸோ இந்த 2015 சென்னை வெள்ள பேரிடர் அப்படிங்கிறது 400க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க. பெரும் அளவில் பொருள் சேதமும் ஏற்பட்டுச்சு. ஸோ இதனால் மீட்பு நடவடிக்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ மனித உயிர்களை காப்பாற்றுறதுக்கு, மக்களோட துயரை துடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து கூட்டு நடவடிக்கைகள் மேற்கொண்டன. ஆனால் உயிர் போனது தான். செம்பரபாக்க ஏரி அப்படிங்கிறது அந்த கொள்ளளவை மீறி தாண்டி வெளியே வந்தது அப்படிங்கிறதுனால ஏற்பட்டது. நம்ம மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதுதான் சென்னை வெள்ளம் 2015 அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேரிடருக்கான வாய்ப்பை எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பேரிடருக்கான பொதுவான காரணங்களை அனலைஸ் பண்ணி திட்டமிட்ட முயற்சிகளை கையாளுறதன் மூலயமா பேரிடர் ஏற்படாமல் அந்த பாதிப்புகளை குறைக்க முடியும். அதுதான் நம்ம பேரிடர் வாய்ப்புன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பேரிடர் வாய்ப்பு குறைச்சி, அதாவது எப்படி மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது 4 முக்கிய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சொல்கிறது, ஊடகங்கள் மற்றும் பொது வெளியில் பிரச்சாரம் பண்ணணும். இந்த மாதிரி பேரிடர் வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஊடகங்கள் மூலயமா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதில் மக்கள் நேரடியாக பங்கேற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். இந்த மாதிரி பேரிடர் ஏற்படுற காலங்களில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மக்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதுபோக பள்ளிகளில் முறை சார்ந்த தலையீடு, பள்ளி பாடப்புத்தகங்கள் மற்றும் பயிற்சி மூலமாக மாணவர்களுக்கு இதை பற்றி வெள்ளப்பெருக்கு பற்றியோ இந்த பேரிடர்கள் பற்றியோ இந்த சுனாமி பற்றியோ அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த லெசன் மூலமா அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்கணும். அப்படிங்கிறது நமக்கு பேரிடர் வாய்ப்பை குறைக்கிறதுக்கான ஒரு சில காரணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, முன்னறிவிப்பு, ஆரம்பகால எச்சரிக்கைன்னு சொல்லலாம். எப்படி குறைக்கிறது, இடர் வருது அப்படின்னா அதை எப்படி குறைக்கிறது,
வானிலை முன்னறிவிப்பு வெதர் அந்த வானிலை மையம் மூலிமா வானிலை முன்னறிவிப்பு, முறையான சுனாமி எச்சரிக்கை மற்றும் முறையான புயல் முன்னறிவிப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைக்கிறதுக்காக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். முன்னறிவிப்பு செய்கிறதுனால நாம் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு உயரமான அந்த பாதிப்பு இல்லாத பகுதிகளுக்கு போக முடியும். அந்த வானிலையில் நம்ம முன்னறிவிப்பு செய்கிற மூலிமா இது நடத்த முடியும். அதே போல் கூட்டு மீட்பு நடவடிக்கை, அதாவது பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளை திறம்பட செய்கிறதுக்காக பள்ளி பேரிடர் மேலாண்மை குழு, கிராம பேரிடர் மேலாண்மை குழு, மாநில மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை அலுவலகங்கள், ஸோ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கூட்டாக அந்த மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஊடகங்களோட பங்கு இருக்குது. செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்கள், ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உடனுக்குடன் மேம்படுத்தப்பட்ட தகவல்களை பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளை எச்சரிக்கை கொடுக்கறது மூலயமா அவங்களோட உதவியை மக்களுக்கு செய்கிறாங்க. அதே மாதிரி ஊடக தகவல்கள், இடர்கள், முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மற்றும் மருந்து பொருள்கள், ஸோ உள்ளிட்ட மீட்பு நடவடிக்கைகள் குறித்த முழு விவரங்களையும் மக்களுக்கு இந்த மாதிரி ஊடக தகவல்கள் மூலிமா கொண்டு போக முடியும். ஸோ இதெல்லாமே நமக்கு முன்னறிவிப்பு செய்கிறது, பேரிடருக்கு முன்னறிவிப்பு செய்கிறது, அவ்வளோதான். இதெல்லாம் வரப்போகுது, இப்படியெல்லாம் இருங்க அப்படிங்கிறத ஊடகங்கள் பங்கு மூலியமாகவும் கூட்டு நடவடிக்கை, அதாவது நம்ம என்ன சொல்கிறது, பேரிடருக்காக என்னென்ன குழு வச்சுருக்கோமோ தேசிய அளவிலாகட்டும் மாநில அளவிலாகட்டும் பள்ளி பேரிடர், அதாவது பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த பேரிடர் மேலாண்மை குழு, ஸோ இது எல்லாரும் சேர்ந்து நமக்கு முன்னறிவிப்பு செய்து ஆரம்பகால எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம 6th பார்த்தது பேரிடரை புரிந்து கொள்ளுதல். நம்ம இயற்கை பேரிடர் பார்த்தோம், மனிதனால் உண்டாகக்கூடிய பேரிடர் பார்த்தோம். அப்படி பேரிடர் வரும்போது வெள்ளப்பெருக்கெல்லாம் வரும்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 7th இருக்கக்கூடிய லெசன். அதில் பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறத நம்ம தனியாகவே பார்ப்போம். ஸோ அடுத்தது 7th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுதல். அங்கே பார்த்தோம் அப்படின்னா பேரிடரை புரிந்து கொள்ளுதல்னு பார்த்தோம். இங்கே பேரிடர் மேலாண்மை இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேலாண்மையோட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது. தேசிய அளவில் ஆகட்டும் மாநில அளவில் ஆகட்டும் பேரிடர் மேலாண்மை என்ன முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இயற்கை இடர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இயற்கை இடர்களையும் பேரிடர்களையும் அப்படிங்கிறது நம்மளால் நிகழாமல் தடுக்க முடியாது. ஆனால் முறையான திட்டமிடல் இருந்துச்சு அப்படின்னா அதோட அழிவை கொஞ்சம் குறைக்க முடியும். ஸோ இடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனித உயிரிழப்பு, அதாவது இடர்னாவே ஒரு துன்பம். ஸோ அதை என்னென்னு எடுத்துக்கலாம், மனிதன் உயிரிழந்தா, நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம், அந்த மழை காலத்தில் திடீர்னு கரண்ட் கம்பி விழுகிறது, அந்த தண்ணியில் கால் வைக்கிறதுனால ஏற்படுற உயிரிழப்பு, இல்லை மரம் சாயிறது, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடர்னால நமக்கு மனித உயிரிழப்பு ஏற்படுறது, காயம் ஏற்படுறது, நம்மளோட பொருள்களுக்கு ஏதாவது சேதாரம் ஆகிறது, அதன் மூலிமா நம்மளோட வாழ்வாதார இழப்பு, சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார இடையூறு, அந்த காலங்களில் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் சேதம், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இடர்னு சொல்லுவோம். ஸோ இதோட இயற்கை இடரோட வகைகள் இப்போ தான் மேலே 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம். ஸோ இயற்கை இடரோட வகைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கை நிகழ்வுகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறை தாக்குதலை தான் நம்ம இயற்கை இடர்னு சொல்லுவோம். ஸோ புவியியல் இடர்கள், உயிரியல் இடர்கள்னு 2 இடர்கள் இருக்குது. இயற்கை இடர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேரிடருக்கு நம்ம இயற்கையால் ஏற்படுறதும் மனிதனால் ஏற்படுறதும் அப்படிங்கிறத நம்ம மேலே 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை இடரோட வகைகளை புவியியல் இடர்கள், இன்னொன்று உயிரியல் இடர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பேரிடர் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு சமூகத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான இடையூறு, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சூழ்நிலையை கடந்து வர்றதுக்கு ரொம்ப காலங்கள் எடுத்துக்குவோம். சமாளிக்கும் திறனையும் மீறி அந்த நிகழ்வு நடக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அதை பேரிடர்னு சொல்லுவோம். சில நேரத்தில் நம்ம அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துடும் இந்த பேரிடர் காலங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இடர் பேரிடரோட மாற்றம். ஸோ மனிதனோட வாழ்வில் மனிதனோட வாழ்வில் மிக பெரிய அளவில் சொத்துக்களாகட்டும் மனித உயிர்களாகட்டும் பாதிக்கப்படும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண இடர் அப்படிங்கிறது பேரிடர் அல்லது பேரழிவாக மாறுது. ஒரு நிகழ்வு நம்ம கையை மீறி போகும்போது தான் அதை பேரிடர்னு சொல்லுவோம். நம்ம சமாளிக்கக்கூடிய நிலைமையை தாண்டி போயிடும். அடுத்தவங்களோட உதவி எதிர்பார்க்குற அளவுக்கு அது பெரிய அளவில் விஸ்தாரமான அளவில் ஒரு உயிரிழப்போ இல்லை பொருள் இழப்போ ஏற்படுது அப்படின்னா அதுதான் இடரில் இருந்து பேரிடராக மாறுறது. அதுக்கு உதாரணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூறாவளி. ஸோ சூறாவளி கடலில் உருவாகி சுழண்டுட்டு இருக்கிற வரைக்கும் அது ஒரு இயற்கை இடர் தான்.
ஸோ அதே சூறாவளி நிலப்பகுதியை வந்து அங்கே இருக்கிற கட்டடங்களை சேதப்படுத்தி மனித உயிர்களுக்கோ பொருள்களுக்கோ எப்போ ஆபத்தை ஏற்படுத்துதோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா பேரிடர்னு சொல்லுவோம். ஸோ இடர் அப்படிங்கிறது சூறாவளி கடலில் இருக்கிற வரைக்கும் அது இடராக தான் இருக்கும். ஆனால் அதுவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரையை கடக்கும்போது ஒரு காட்டிட்டு போயிடும். நம்ம கஜா புயல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதை தான் நம்ம பேரிடர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முக்கிய வேறுபாடு மனிதனுக்கும் சொத்துக்கும் பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. ஸோ அது வரைக்கும் அது ஒரு இயற்கையான இடராக தான் இருக்கும். ஆனால் அதுவே பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் சேதம் ஆகும்போது தான் வந்து அது பேரிடர்னு சொல்லுவோம். அடுத்ததாக பேரிடரோட வகைகள் இப்போ தான் நம்ம மேலே பார்த்தோம் நிலநடுக்கம் அப்படின்னு. ஸோ இந்த இயற்கை பேரிடர் ஸோ ஒரு புவி அதுக்கான ஆதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புவியோட உட்பகுதியில் என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நிலநடுக்கம், சுனாமி மற்றும் எரிமலையோட வெடிப்புகள். அடுத்ததாக புவி மேற்பரப்பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிலச்சரிவு, பனிச்சரிவு. ஸோ அடுத்தது வானிலை ஆய்வு அல்லது நீர்வளம். ஸோ புயல் காற்று, சூறாவளி, பனிமலை, வெள்ளம் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இயற்கை பேரிடருக்கான ஆதாரம். அந்த நிகழ்வுகள் எங்கே எப்படி நடக்குது அப்படிங்கிறது. சுகாதாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா தொற்று நோய்கள் இதெல்லாமே வந்து இயற்கை பேரிடர்கள்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக மனிதனால் உருவாகக்கூடிய பேரிடர்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில்நுட்பம், போர். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு மனிதனால் ஏற்படக்கூடிய பேரிடர்கள். நிலநடுக்கம் அப்படிங்கிறத நம்ம மேலேயே பார்த்துட்டோம். ஸோ ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டில் ஏற்படக்கூடிய நடுக்கத்தை தான் நிலநடுக்கம்னு பார்ப்போம். ஸோ அதோட பாதிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது காரணம் எதனால் நடக்குது நமக்கு புவி தட்டுகள் நகர்வு. பூமியோட உட்புறத்தில் புவி தட்டுகளோட நகர்வு பிளேட் டெக்டானிக்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது வந்து புவி தட்டுகளோட நகர்வு. அதனால் நிலச்சரிவு, மேற்பரப்பில் பிளவு ஏற்படுறது. ஸோ இதுதான் நமக்கு நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான காரணம். முதன்மையாக என்ன பாதிக்கப்படும்? அதிகப்படியான நிலநடுக்கத்தினால கட்டடங்கள், சாலைகள். ஸோ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி கட்டடங்கள், சாலைகள், பாலங்கள், அணைக்கட்டுகள் இதெல்லாமே இடிஞ்சு சேதமடையும். இரண்டாம் நிலை பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிலநடுக்கம் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும், சுனாமி ஏற்படும், நிலச்சரிவு ஏற்படும். ஸோ தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மின்சாரம் துண்டிக்கப்படுறது, இந்த பைப்பு குழாய்கள், நீர் குழாய்கள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் முதன்மையான பாதிப்புகள், இரண்டாம் நிலை பாதிப்புகள் இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்படக்கூடியது. இது பெரிய அளவில் நம்ம அங்கே 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்க மாட்டோம். எதனால் நிலநடுக்கம் ஏற்படுது? பூமியின் உட்புறத்தில் திடீர்னு அந்த பாறைகள் உடையிறதுனால மேலே வந்து அதிர்வு ஏற்படுது, அதனால் நம்ம நிலநடுக்கம்னு சொல்லுவோம் மட்டும்தான் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் புவியியல் மாற்றம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிலநடுக்கம் மிக கடுமையான இருக்கும்போது தான் அதை வந்து அதோட அதாவது நிலநடுக்கம் ரொம்ப கடுமையானதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆறு இருக்கு இல்லையா, அதோட பாதையை கூட மாற்றி அமைக்கக்கூடிய பெரிய அளவுக்கு அதோட பவர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். புவியியல் மாற்றத்தை கூட கொண்டு வர முடியும் இந்த நிலநடுக்கத்தினால அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கட்டடம் எப்படி இருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் அண்மையில் ஏற்பட்ட இடர்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் அண்மை காலங்கள் ஏற்பட்ட இடர்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வட இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வட இந்தியாவில் புழுதி புயல். ஸோ நமக்கு சூறாவளி தான் நம்ம அதிகளவு பார்த்துருப்போம் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா புழுதி புயல். ஸோ இது எப்போ வந்தது அப்படின்னா 2018 மே 3 ஸோ இந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக திசை வேகத்துடன் வீசிய பிரம்மாண்டமான புழுதி புயல் வட இந்தியாவில் ஒரு பகுதியை தாக்கியிருக்கு. ஸோ இந்த புழுதியால் உத்தரப்பிரதேசத்தில் 43 பேரும், ராஜஸ்தானில் 35 பேரும், மேற்கொண்டு 200க்கும் மேற்பட்டவர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த புழுதி புயல்னால். இது 2018 நம்ம இந்தியாவில் நடந்தது. இதோட சேத விவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8000 மின்கம்பங்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு. அது போக நூற்றாண்டுகளாக வாழ்ந்த மரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வேரோட சாஞ்சிருக்கு. இந்த புழுதி புயலுக்கே, சூறாவளி புயலில் கடலில் ஏற்படுற சூறாவளி புயலில் இந்த புழுதி புயலுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நூற்றாண்டு காலமாக வாழ்ந்த மரங்களே வேரோட சாஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2004 சைக்ளோன் கஜா தான்.
ஸோ சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை அப்போ தான் சுனாமி. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் அப்படின்னா கஜாவை சொல்லுவோம் 2018. 2004க்கு அப்புறமா நம்ம அனுபவித்த வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 2018 கஜா புயல் வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு சுனாமி ஏற்பட்ட அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் இந்த கஜா புயல். நவம்பரில் 2018 நவம்பரில் தான் இது நடந்தது. ஸோ கஜாவோட முதன்மை பாதிப்பு என்னவாக இருந்தது அப்படின்னா நம்ம தமிழகத்தோட கடலோர மாவட்டங்களில் தான் மிக மோசமான சேதத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ அந்த பகுதியில் இருந்த வேளாண்மை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கண்கூட பார்த்த விஷயங்கள் தான். அடுத்ததான் ஆழிப்பேரலை சுனாமின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வட இந்தியாவோட புழுதி புயல் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கஜா புயலோட தாக்கம் ஆழிப்பேரலைன்னு சொல்லலாம், இல்லை சுனாமின்னு சொல்லலாம். இது ஜப்பான் வேர்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஜப்பானிய சொல் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி உருவாகுது? இப்போ நம்ம மேலேயே பார்த்தோம் 6th. ஸோ கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் தான் நமக்கு இந்த ஆழிப்பேரலை அப்படிங்கிறது உருவாகுது. அதே மாதிரி கடலடியில் நிலச்சரிவு ஏற்பட்டாலும் அந்த நிலச்சரிவின் காரணமாகவே நமக்கு சுனாமி பேரலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக எரிமலை வெடிப்பு, ஸோ கடலுக்கு அடியில் அல்லது கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய எரிமலை வெடிப்புகள் மூலியமாகவும் நமக்கு ஆழிப்பேரலை ஏற்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்தெந்த காரணங்களால் நமக்கு சுனாமி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அடுத்தது சுனாமி அப்படிங்கிறது தன்னிச்சையாக உருவாகக்கூடியது ஒன்றும் கிடையாது. அது கடலடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம், நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு மற்றும் அது மட்டும் இல்லாமல் குறுங்கோள்களோட தாக்கம், ஸோ ஆகியவற்றால் கடல் நீரில் எப்படி ஒரு இடப்பெயர்ச்சி நடக்குதோ அந்த விளைவுனால தான் நமக்கு மேலே சுனாமி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சுனாமி 2004 வரும்போது நமக்கு 30 மீட்டர் அளவுக்கு இந்த அலை வந்து மேலே எழும்புது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்போம். அதை நாம் வந்து நேருக்கு பார்த்தவங்களும் இருப்பாங்க, பார்க்காத பல வேறு பகுதிகளில் இருந்தவங்க அந்த தசாவதாரம் படத்து மூலியமாகவும் தெரிஞ்சிருப்பாங்க. அடுத்தது சுனாமி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சுனாமி அப்படிங்கிற சொல் ஜப்பானிய சொல்லிருந்து பெறப்பட்டது. ஸோ இது நமக்கு தெரியும். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளப்பெருக்கு. ஸோ வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது கனமழையினாலையும் புயல்னாலையும் பனி உருகிறதுனாலையும் ஆழிப்பேரலை அல்லது அணைக்கட்டு உடையிறதுனாலையும் தான் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அப்படிங்கிறது. ஸோ இது காரணமாக நமக்கு திடீர்னு அதிக அளவிலான நீர் வெளியேறதுனால தான் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு உண்டான பாதைகளை கரெக்டாக கட்டமைக்கிறதன் மூலிமா நம்ம வெள்ளத்தை தடுக்க முடியும், கண்டிப்பாக தடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நம்ம தடுக்கலாம். இது தடுக்க முடியாதுன்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு தடுக்க முடிகிற ஒரு விஷயந்தான் வந்து இந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது. அந்தந்த டைமிங்கில் அந்த மழை அதிகமாக பெய்கிற காலங்களில் நம்ம சுற்றி இருக்கிற அந்த நீர் எங்கே நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கு இல்லையா, தேக்கி வைக்கிற இடங்கள்லையும் அதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி வைக்கிறதுனாலையும் நம்ம அணைகள் கட்டுறதுனாலையும் கால்வாய்கள் கட்டுறதுனாலையும் அந்த தண்ணி போகும்போது அது சரியான போய் அந்த கடலில் ஆற்றிலிருந்து கடலுக்கு போகிற அளவுக்கு நம்ம பக்குவமாக அதை ரெடி பண்ணி வச்சா நம்ம கண்டிப்பாக அந்த வெள்ளப்பெருக்கை தவிர்க்க முடியும். ஸோ அடுத்ததான் பாதிப்பு. ஸோ இதோட பாதிப்பை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பெருமளவில் பெரும் சொத்து இழப்புகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது. சொத்து உயிர் மட்டும் இல்லை, நம்ம கால்நடைகளோட விலங்கினங்களோட உயிரிழப்பும் இதில் அடங்கியிருக்கு. ஸோ வாழ்விடங்கள் பாதிக்கப்படுறதுனால மக்கள் வந்து தன்னோட சொந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு இடம்பெயர்வும் நடக்கும் இந்த பாதிப்புனால. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெள்ளம் வரும்போது அங்கே தேங்கி இருக்கக்கூடிய வெள்ள நீரால் காலரா, மலேரியா இந்த மாதிரி தொற்று நோயும் வரும். ஸோ வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது இயற்கை காரணங்களால் புயல், பனி உருறது, சுனாமி இது மட்டும் இல்லாமல் மனித தவறுகளாலும் அணைக்கட்டு உடையிறது, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மனித தவறுகள்னாலே நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புயல், சைக்ளோன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடலில் காற்றழுத்தம், அதாவது ஒரு கடலில் ஒரு மத்திய பகுதியில் குறைந்த அளவில் காற்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த குறைந்த காற்றழுத்தத்தினால தான் நமக்கு புயல் உருவாகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஸோ அந்த குறைவான காற்றழுத்தத்தினால ஒரு புயல் உருவாகுது. ஸோ இதனால் நமக்கு சுற்றியுள்ள உயர் அழுத்த பகுதியில் அந்த குறைவான இருக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படி சூறாவளி உருவாகுது அப்படின்னா, புயல் உருவாகுதுன்னா இந்த இடத்துல நமக்கு குறைவான காற்றழுத்தம் இருக்கும். இங்கேருந்து நம்ம இதை கண்ணுன்னு சொல்லுவோம். இங்கேருந்து ஸ்கையை பார்க்கும்போது தெளிவான ஒரு
இது கிடைக்கும், தெளிவாக இருக்கும், எந்த ஒரு கலங்களும் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது தெளிவான இது இருக்கோ கண்ணோட்டம் இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வானத்தை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த சுற்றி இருக்கிற இங்கே காற்று கம்மியாக இருக்கிறதுனால இங்கே சுற்றி அடிக்கும்போது நல்லா வேகமாக வீசும். இது நமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஸோ சும்மா இதுக்காக சொல்கிறேன். ஸோ சுற்றியுள்ள உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைவழுத்த பகுதியை நோக்கி அதிவேகமாக வீசும் காற்றை தான் நம்ம புயல்னு சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக இதோட பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெப்பமண்டல சூறாவளி. ஸோ வெப்பமண்டல சூறாவளியானது கனமழை மற்றும் மிக பலத்த சூறாவளி காற்றை உருவாக்கக்கூடியது தான் வெப்பமண்டல சூறாவளின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் பாதிக்கப்படக்கூடிய கடலோர பகுதியில் புயல் கரையை தாண்டும் போது கடற்கரையோட அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அலைகளோட கூடிய கடல் நீர் அப்படிங்கிறது உள்ளே வந்துடும், கடற்கரையை தாண்டி உள்ளே வந்துடும். ஸோ சுழல் காற்று அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புயலின் தாக்கத்தால் சுழன்று வீசக்கூடிய கடுமையான சுழல் காற்றுனால இதுதான் பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். அப்படியே இந்த சைக்ளோன் இப்படியே சுற்றிக்கிட்டே கரையை கடக்கும் போது புயல் கரையை கடக்கும் போது அந்த காற்றோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கட்டடமாகட்டும், மரங்களாகட்டும், உயிர்களாகட்டும் அந்த அளவுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். அதை சுற்றிக்கிட்டே போய் எங்கே போய் அது தண்ணியில் இருக்கும்போது அதோட வேகம் அதிகமாக இருக்கும், அப்படியே அது கரையை கடக்கும் போது அதோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது நமக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் வேதாரண்யம், நாகப்பட்டினம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2018ஆம் ஆண்டு நவம்பர் 10 அதிகாலையில் கஜா அப்படிங்கிற தீவிர புயல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி இருக்கிறதா நமக்கு இந்தியா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அந்த கஜா புயல் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ உருவாச்சு, எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் நமக்கு சேதத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மனிதனால் உருவாகக்கூடிய பேரிடர்கள். நம்ம மேலே பார்த்ததே தான். ஸோ மக்கள் அதை நெரிசல்னு எடுத்துக்கலாம். முதல்ல மனிதனால் உருவாகக்கூடிய பேரிடர்கள் நெரிசல் கொடுத்துருக்காங்க. நெரிசல் எடுத்துக்கும் போது மக்கள் கூட்டத்தில் திடீர்னு ஏற்படக்கூடிய கட்டுப்பாடற்ற ஒழுங்கினம் தான் கூட்ட நெரிசலுக்கு காரணம். அதனால தான் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு மக்கள் இறக்குறாங்க, நெரிசலில் இறக்குறாங்க. இதுவும் நமக்கு ஒரு பேரிடராக மாறுது. உயிரிழப்பு இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு சேதங்கள் உருவாகுதோ அதை பேரிடர்னு சொல்லுவோம். ஸோ இதனோட விளைவாக மக்களுக்கு கடுமையான உடல் காயங்கள், மூச்சு திணறல், ஒருவர் மிதிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஏற்பட்டு மரணங்கள் நிகழுது நெரிசலில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு தடுக்கணும், இந்த நெரிசலை தடுக்கணும் அப்படின்னா ஸோ பெரிய அளவிலான மக்கள் கூடுற இடத்துல க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி போக்குவரத்து கட்டுப்பாடுகள், ஸோ போக்குவரத்து கட்டுப்பாடுகளான தடுப்பு, அந்த பேரிகார்டுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதெல்லாம் அமைக்கிறது க்யூவாக விடும்போது இந்த நெரிசலை தவிர்க்க முடியும். அதே போல் குறிப்பிட்ட இடங்களில் அளவுக்கு அதிகமாக மக்கள் ஒரே நேரத்தில் கூடுறதை முன்கூட்டியே தவிர்க்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பேரிடர் ஏற்படுறதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தமாக ஒரு கூட்டம் கூட போகுது அப்படின்னா அவங்கள கூட்டமாக விடாமல் ஒரு லைன் பை லைனாக அந்த க்யூ வரிசையில் போகிறது, அதே மாதிரி ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல சேர விடாமல் தடுக்கிறது. இந்த திருப்பதிலாம் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு அடைச்சி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட இது டைமில் தான் ஒவ்வொரு கூண்டாக திறந்து விடுவாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால கூட்ட நெரிசலில் உயிரிழக்கிறத தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக தீ. ஸோ தீ அப்படிங்கிறது ஒரு பேரிடர் தான். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறுகிய மின்சுற்று, வேதியியல் தொழிற்சாலை, தீப்பெட்டி மற்றும் வெடி தொழிற்சாலையில் ஏற்படக்கூடிய விபத்தினை குறிக்கிறது தான். ஸோ நமக்கு சிவகாசி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே அதை ஒரு மாதத்தில் ஒரு டைமாவது இந்த விபத்து ஏற்படுறத நம்ம கவனிச்சிட்ருப்போம். அதனால் உயிரிழப்பு ஏற்படுறது அப்படிங்கிறது முறையான அந்த ஒரு கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அந்த தொழிற்சாலையை நடத்துறதுனால அங்கே ஏற்படுற விபத்துனால பொருளும் அதோட அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேஸ்ட் ஆகுது. அது போக அதை விட தாண்டி மக்களோட உயிர். ஸோ அந்த குடும்பத்தை நம்பி எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க, அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட கதி என்ன ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம மனிதனால் ஒரு தவறுதனால ஏற்படுறதா. தவறு தெரியாமல் நடக்கலாம், ஆனால் தெரியும், ஆனால் அதை தடுக்கிறது இல்லை.
ஸோ அதனால் ஏற்படுறது இந்த தீ விபத்து அப்படிங்கிறது. அதுவும் இந்த வெய்யக்காலம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். இந்த காடு எரிஞ்சு போகிறது, அது போக இந்த என்ன சொல்கிறது, பழைய பொருள்கள்லாம் சேர்த்து வைக்கிற அந்த குடோன் எரிஞ்சு போகிறது, இந்த மாதிரி அடிக்கடி நம்ம இந்த தீ அப்படிங்கிற விஷயத்த இந்த வெயில் காலத்தில் கேள்விப்படுவோம். அது போக இந்த பட்டாசு தொழிற்சாலை அப்படிங்கும்போது நிறையாவே கேள்விப்படுவோம். நம்ம இப்போ எலெக்ஷன் டைமில் கூட வந்து சிவகாசியில் நமக்கு பட்டாசு தீ விபத்து நடந்தது அப்படிங்கிறத நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். அடுத்ததாக தொழிற்சாலை பேரிடர். தீயோட 3 அம்சங்கள்: கண்டறிகிறது, தடுக்கிறது, அதை அணைக்கிறது. தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய பேரிடர். ஸோ தொழிற்சாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உற்பத்தி மற்றும் அதை எஞ்சிய அதனோட கழிவுகளை அகற்றுறது, அணுமின் மற்றும் வேதியியல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுப் பொருட்கள். ஸோ இதனால தான் நமக்கு தொழிற்சாலை பேரிடர் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல வந்தால் அந்த போபால் விஷவாயு கசிவு தான். அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணாதனால அந்த விஷவாயு வெளியே ஏற்பட்டு மக்களோட உயிரிழப்பு. ஸோ அந்த பகுதிக்கு ஏற்படுற ஆபத்து, அந்த நிலத்துக்கு ஏற்படுற ஆபத்து, அந்த சுற்றி இருக்கிற காற்றுல ஏற்படுற ஆபத்து, ஸோ இதெல்லாமே நமக்கு தொழிற்சாலை ஏற்பட்ட பேரிடர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேரிடர் மேலாண்மை. ஸோ ஒரு பேரழிவோட விளைவுகளை தணிக்கிறதுக்காகவும் அதை எதிர்கொள்வதற்காகவும் வடிவமைக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகளை தான் நம்ம பேரிடர் மேலாண்மைன்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6th 7th சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் விரிவாக அதோட பாதிப்புகளை பார்த்துருப்போம். ஒன்லைனராக தொழிற்சாலை பேரிடர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தாலும் இதில் அதோட பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்ததான் இந்த பாடத்தில் கூடுதலாக பார்க்க போகிறது இந்த பேரிடர் மேலாண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேரழிவு ஏற்படுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காகவும் எதிர்கொள்வதற்காகவும் திட்டமிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுக்காக தான் இந்த பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த பேரிடர் மேலாண்மையோட நிலைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 படிநிலைகள் இருக்குது. அதாவது பேரிடருக்கு முன்னாடி ஆபத்தை குறைக்கிறது, தயார் நிலை, மட்டுப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது. முன்னாடி ஆபத்தை குறைக்கிறதுக்கு 3 விஷயங்கள் இருக்குது. தயார் நிலையில் இருக்கணும், மட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது. அதுவே ஏற்பட்டுருச்சு பேரிடருக்கு பின்னாடி மீட்டெடுத்தலோட நிலை எப்படி இருக்குன்னு அப்படின்னா துலங்கல், மீட்டல், முன்னேற்றம், அதுலேருந்து எப்படி மீண்டு வெளியே வருது அப்படிங்கிறது தான் இந்த விஷயமே. பேரிடர் மேலாண்மை மொத்தம் 6 படிநிலைகளில் இருக்குது. ஸோ பேரிடருக்கு முந்தைய நிலை, அதாவது கட்டுப்படுத்துதல்னு சொல்லுவோம், கட்டுப்படுத்துதல் மற்றும் மட்டுப்படுத்துதல்னு சொல்லுவோம். பேரிடர் ஏற்படுறதுக்கு முந்தைய நிலை, அது வந்ததுக்கப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடி இப்போ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அதை எப்படி கட்டுப்படுத்துறது, மட்டுப்படுத்துறது. அதாவது கட்டுப்படுத்துறதுனா பேரழிவை முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறது, மட்டுப்படுத்துறது அப்படின்னா பாதிப்போட தீவிரத்தை குறைக்கிறது. ஸோ இதுதான் கட்டுப்படுத்துதல், மட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது. ஸோ நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதிர்காலத்தில் பேரழிவு அச்சுறுத்தலை தடுக்கிறதுக்காகவும் தவிர்க்க முடியாத பேரிடர்களோட தீங்கு விளைவிக்கக்கூடிய விளைவுகளை அதோட தாக்கத்தோட அளவை குறைக்கிறதுக்காகவும் தான் வந்து இந்த கட்டுப்படுத்துதலோட முதன்மை நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே மட்டுப்படுத்துதல் அப்படின்னா வந்துருச்சு, அதோட ஆபத்துகளை குறைக்கிறது, பேரிடரால் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய அந்த சூழல்களை முன்கூட்டியே குறைக்கிறது, மக்களிடத்தில் சொல்லி ஏற்படக்கூடிய அந்த முன்கூட்டியே சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளோட இதுதான் மட்டுப்படுத்தல் அப்படிங்கிறது தொடர்புடையது. ஸோ கட்டுப்படுத்துறதுனா பேரழிவை முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறது, மட்டுப்படுத்துறது அப்படின்னா அந்த பாதிப்போட அளவை தீவிரத்தை குறைக்கிறது, அவ்வளோதான். ஸோ கட்டுப்படுத்துதலையும் மட்டுப்படுத்துதலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தயார் நிலை. ஸோ கட்டுப்படுத்துதல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா புயலே வராமல் தடுக்க முடியுமா அப்படிங்கிறத முயற்சிக்கிறது. ஸோ புயல் அல்லது பேரழிவு வருது அப்படின்னா அதை வேரோட தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறது தான். அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா அந்த காடுகளை அழிக்கிறதுனால நமக்கு நிலச்சரிவு ஏற்படுத்துறதை தடுத்து நிறுத்த முடியும். ஸோ இதை தான் நம்ம பேரழிவுக்கு முன்னாடி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது. அதுவே மட்டுப்படுத்துறதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாதிப்பை குறைக்கிறது அப்படின்னா புயல் வருது நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் அதனால் நமக்கு அதிக பாதிப்பு ஏற்படாமல் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வீடு இடியாமல் இருக்கிற மாதிரி வீட்டை வலுவாக கட்டுறது, இந்த கட்டடங்களில் வந்து
உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த கட்டடம்லாம் இடிஞ்சு விழுக போகுதா அப்படின்னா அந்த கட்டடம் வந்து எந்த ஒரு புயல்லையோ எந்த ஒரு பாதிப்புலையோ வந்து இடிஞ்சு விழுகாமல் உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி கட்டுமானத்தை கட்டுறதுன்னு யோசிக்கிறது. ஸோ அதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். அடுத்ததாக தயார் நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ பேரிடர் ஏற்படுக்கும் போது அதை சமாளிக்கிறதுக்கு முன்கூட்டியே ஆயத்தமாக இருக்கிறது. ஸோ அரசாங்கம், சமூகம், தனிநபர் இவங்க எல்லோரும் சேர்ந்து செயல்படுறது அந்த தயார் நிலையில் இருக்கிறது. அதுபோக அவசர நடவடிக்கைகள், அவசர நிலையில் திட்டங்கள் மற்றும் எச்சரிக்கை அமைப்புகள், இதோட அரசாங்கத்தோட நடவடிக்கைகள். அடுத்ததான் அத்தியாவசிய பொருள்களோட சரக்குகளை முறையாக பராமரிக்கிறது. நமக்கு என்ன வேணும், அந்த வெள்ள டைமில் என்ன தேவைப்படுதோ அதையெல்லாம் ஸ்டாக் வச்சுட்டு கரெக்டான நேரத்தில் மக்கள்கிட்ட வந்து அதை கொண்டு போய் சேர்க்கறது. அதை தான் வள மேலாண்மைன்னு சொல்லுவோம். அடுத்தது மனித ஆற்றல், பொதுமக்கள் இடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அதுக்கான பயிற்சி கொடுக்கறது. இந்த மாதிரி வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி கொடுக்கறது, தனிநபர் பயிற்சி, அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கறது, மக்களை தயார்படுத்துறது. இதை தான் வந்து நம்ம தயார் நிலையில் இருக்கிறதுக்கான காரணம். அடுத்தது பேரிடர் அபாயம் அதிகம் உள்ள பகுதி எதுன்னு கண்டறிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை எப்படி மீட்டு வெளியே கொண்டு வரது அப்படிங்கிறது தயார் நிலைன்னு சொல்லுவோம். அடுத்ததான் பேரிடரை சமாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்கணும். இப்போ வருது, இந்த மாதம் நவம்பர் டிசம்பர் வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தனிப்பட்ட முறையில் மக்களாகட்டும் அதே போல் அரசாங்கமாகட்டும் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிடல் வச்சுக்கணும். அதுக்கான நிர்வாகத்தை பொறுப்பு மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒதுக்கி இந்தந்த இதுக்கு இவங்க நிர்வாகத்தை கரெக்டாக பிரித்து கொடுத்துடணும். ஸோ இதுதான் அனலைஸ் பண்ணி கரெக்டாக என்ன சொல்கிறது பிரித்து கொடுக்கறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பகுதியில் இப்படி நடக்கும் அப்படின்னா அந்த மக்களை கொண்டு போய் இந்த மண்டபத்தில் ஸ்கூலில் வச்சு அவங்கவுங்களுக்கு இந்த மருத்துவ சேவைகள் பண்ணுங்கள், உணவு வழங்குங்க அப்படிங்கிறத தயார் நிலையில் வச்சுக்கிறது தான் நம்ம பேரிடருக்கான தயார் நிலைன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ஆரம்ப காலத்தில் எச்சரிக்கை கொடுக்கறது, கண்காணிக்கிறது, தகவல் தொடர்பு, அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது. அதாவது பேரிடர் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதியில் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும், எப்போ வருது, எந்நேரம் வருது அப்படிங்கிறத. ஸோ ஆரம்பகால எச்சரிக்கை அப்படிங்கும்போது பேரிடர் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள பகுதியில் தொடர்ந்து கண்காணிக்கிறது. ஸோ மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகைகளை விரைவாக விஷயத்தை தெரிவிக்கிறது. மக்கள் அந்த பாதிக்கப்படுற வரைக்கும் விடாமல் முன்கூட்டியே விஷயத்தை தெரிவிக்கிறது, தகவல் தொடர்பு மூலயமா தெரிவிக்கிறது. அதாவது ஊடகங்கள், ரேடியோ இந்த மாதிரி மூலியமாக விஷயங்களை தெரிவிக்கிறது. எச்சரிக்கை செய்தியோடு சேர்த்து மக்களை தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அதுக்கான அவேர்னஸும் கொடுக்கறது. ஸோ எச்சரிக்கை செய்திகள் பயனுள்ளதாக அமைகிறதுக்காக மக்களை முன்கூட்டியே ட்ரைனிங் பண்ணி வைக்கிறது. ஒரு சுனாமியே வருது அப்படின்னா அந்த ஆழிப்பேரலையோட சவுண்டு இல்லை அந்த புயல் வந்து 1ஆம் குன்றில் ஏற்றப்பட்டுச்சு, 2ஆம் குன்றில் ஏற்றப்பட்டுச்சு, அப்போ வந்து நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும், மக்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும், இந்த இடத்துல இருக்கலாமா, ஒன்று இருக்கும்போது இருக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத முன்கூட்டியே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வைக்கிறது தான் ஆரம்பகால எச்சரிக்கை. ஸோ எல்லாமே ஒன்று தான், நமக்கு தயார் நிலையில் இருக்கிறது, ஆரம்பகால எச்சரிக்கை, இது எல்லாமே மக்களை எந்த அளவுக்கு பாதிப்புலேருந்து மீட்டு கொண்டு போகிறது, அவங்கள எப்படி திடீர்னு ஒன்று வந்து அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அது ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து வைக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கணும். அவங்கள இந்த சத்தம் வந்தால் இப்படி கிளம்பிடுங்க அந்த இடத்த விட்டு அப்படிங்கிற மாதிரி. கடல் உள்வாங்குச்சு அப்படின்னா சுனாமி வரப்போகுது, ஓரளவுக்கு அது எந்த அளவுக்கு உள்வாங்குது, கடல் உள்வாங்குது அப்படின்னா ஸோ அதோட வேகம் வெளிப்படையாக வரும்போது தெரிஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி வரும்போதெல்லாம் மக்கள் வந்து அதை முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த மாதிரி இருந்தால் இந்த சுனாமி வருது, புயல் வருது அப்படிங்கிறத தெரியப்படுத்தி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். ஸோ இதுதான் நம்ம தயார் நிலைன்னு சொல்லலாம், ஆரம்பகால எச்சரிக்கைன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேரிடரோட தாக்கம் நம்ம மேலேயே பார்த்துட்டோம். அடுத்தது துலங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேரிடர் நிகழும்போது அல்லது நிகழ்ந்த உடனே பேரிடர் நடக்கும்போதோ இல்லைன்னா அது நடந்ததுக்கு அப்புறமோ எடுக்கக்கூடிய அவசரகால நடவடிக்கைகளை தான் வந்து நம்ம துலங்கல்னு சொல்லுவோம். ஸோ கட்டுப்பாடு அறைகள் அமைக்கணும் அந்த இடத்துல. ஏற்கனவே தற்செயலாக இருக்கக்கூடிய திட்டங்களை முன்கூட்டியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த திட்டங்களெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கறது, பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுறது, மருத்துவ உதவிகளை வழங்குறது, ஸோ நிவாரணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு, உடை அப்படிங்கிற தேவைப்படுற நிவாரணம் கொடுக்கறது, ஸோ தகவல் தொடர்பு வசதிகளை சீக்கிரம் சரி செய்கிறது, தேவையற்ற குப்பைகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்து அகற்றுறது. இதனால் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பேரிடர் துலங்கல்னு சொல்லுவோம். எப்பயுமே அந்த பேரிடரில் ஏற்படும் போது மக்களை முன்கூட்டியே தயார்படுத்தி அவங்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் என்னவோ அதை வந்து பாதுகாப்பு பண்ணி கொடுக்கறது தான் வந்து இந்த பேரிடர் மேலாண்மையோட வேலையே. ஸோ பேரிடருக்கு பின்னாடி மீட்பு நிலை எப்படி இருக்கும், சரி முன்னாடி இப்போ இதெல்லாம் பார்த்தோம், ஸோ வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்பு நிலையில் 3 நிலைகள் இருக்குது. அவசரகால நிவாரணம்,
பேரிடருக்கு பின்னாடி மீட்பு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 நிலைகள் இருக்குது. அவசரகால நிவாரணம், மறுவாழ்வு, மறுகட்டமைப்பு. ஸோ தற்காலிகமாக வீடு கட்டி கொடுக்கறது, பொது பயன்பாட்டுக்கு பொருட்களை இடைக்கால உதவியாக வழங்குறது, மறுசீரமைப்பு, கட்டடங்களை மீண்டும் கட்டுறது, அவங்களுக்கு குடியிருக்கிற பகுதியில் கட்டடம்லாம் இதாகிடுச்சு அப்படின்னா, அடிச்சுட்டு போயிடுச்சு, இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னா அந்த மீண்டும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு கட்டடங்களை மீண்டும் கட்டி கொடுக்கறது, அடிப்படை வசதிகளை சீக்கிரமாக இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றது. ஸோ இதுதான் மீட்பு நிலை. அவங்க டெய்லி ஆஃபீஸ் போகிறாங்கன்னா அந்த இடத்துக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு அந்த ரோடை கிளியர் பண்ணி விடுறது. இந்த வீடு இல்லாத மக்களுக்கு வீடு இடிஞ்சு போச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் வந்து மீட்பு நிலைன்னு சொல்லுவோம். பேரிடருக்கு பின்னாடி மீட்பு நிலைன்னு சொல்லுவோம். அடுத்தது இதுக்கான பேரிடர் மீட்பு நிலைக்கான இந்தியாவோட எச்சரிக்கை மையங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ பேரிடர் வந்துருச்சுன்னா வரதுக்கு முன்னாடி எப்படி கட்டுப்படுத்தணும், வந்துருச்சுன்னா எப்படி மட்டுப்படுத்தணும், துலங்கல்னால் என்ன, ஸோ அவங்களுக்கு வந்து பேரிடருக்கு பின்னாடி எவ்வளோ சீக்கிரம் வந்து மீட்பு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்தியாவோட எச்சரிக்கை மையங்கள். ஸோ இதில் என்ன துறைகள் பொறுப்பு வகிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை டிஎஸ்டின்னு சொல்லுவோம், விண்வெளித்துறை டிஓஎஸ், அடுத்தது சிஎஸ்ஐஆர். இந்த ஆய்வகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட எச்சரிக்கை மையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதோட செயல்பாடு அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலில் சுனாமி மற்றும் புயல் எச்சரிக்கைகளை வழங்குறதுக்காக தான் இந்த அமைப்புகள் வந்து இருக்குது நமக்கு. இந்த டிஎஸ்டி, டிஓஎஸ், சிஎஸ்ஐஆர் இதோட 3ஓட வேலை என்ன அப்படின்னா, இந்திய பெருங்கடலில் நமக்கு சுனாமி மற்றும் புயல் எச்சரிக்கைகள் வழங்குறதுக்காக தான் இந்த அமைப்பு வந்து நமக்கு வச்சுருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவோட பேரிடர் மேலாண்மை, அதாவது சட்ட அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005, நமக்கு 2004 வந்துச்சா, அடுத்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படிங்கிறது 2005 டிசம்பர் 25 இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த NDMA, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். ஸோ இது உள்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடிய முதன்மையான அமைப்பு. நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். இடர் அப்படின்னா அசால்ட்னு சொல்லுவோம், பேரிடர் அப்படின்னா டிசாஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தேசிய NDMAவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இதோட நோக்கம் என்ன, இயற்கை மற்றும் மனிதனால் ஏற்படக்கூடிய பேரிடர்களை ஒருங்கிணைச்சு அதை மேலாண்மை செய்கிறது தான் இதோட நோக்கம், NDMAவோட நோக்கம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா NDRF, இது வந்து தேசிய பேரிடர் மறுமொழிப்படை. பேரிடர் காலங்களில் சிறப்பு நிபுணத்துவத்தோட மீட்பு பணிகளை செய்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட சிறப்பு படை தான் இது NDRF. NDMAனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், NDRFனா என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து மறுமொழி படை, அந்த ஸ்பெஷலாக ட்ரைனிங் பண்ணி சிறப்பு படையை உருவாக்கி வச்சுருப்பாங்க NDRF. பேரிடர் காலங்களை உதவி பண்ணுறதுக்காக டப்புன்னு ஒரு இடத்துல இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு வயநாடில், பிரெய்லி பாலங்கள் அமைச்சு மருத்துவ முகாம்கள் அடைச்சு நம்ம எப்படி வேகமாக அந்த மக்களை அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த படைகள் அப்படிங்கிறது. அடுத்ததான் NIDM, தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம். தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம். ஸோ பேரிடர் மேலாண்மை தொடர்பான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான முதன்மை நிறுவனம்னு சொல்லுவோம் NIDM அப்படிங்கிறத. ஸோ இதோட தலைவர், NDMAவோட தலைவர் யார், நமக்கு தேசிய பேரிடர் மேலாண்மையோட தலைவர், மேலாண்மை ஆணையத்தோட தலைவர் நம்ம பிரதமர் தான், நாட்டோட பாரத பிரதமர் தான். பார்த்தீங்க அப்படின்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைவர். அதே மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைவர் யார், நம்ம முதல்வர். நம்ம மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது முதல்வர், நேஷனல் லெவலில் எடுத்துக்கும் போது நம்ம இந்திய பிரதமர், பாரத பிரதமர் தான் தலைவராக இருப்பாங்க. ஸோ நம்ம சுனாமிக்கு அடுத்த ஆண்டு தான் வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்தியாவோட பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்போ வந்துச்சு, 2005 டிசம்பர் 25 தான் இது கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒன்று இல்லை. அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மை. ஸோ இந்திய அளவில் பேரிடர் மேலாண்மையோட வேலைகள் என்னென்னு பார்த்தோம், அதோட தலைவர் யாருன்னு பார்த்தோம். அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை எடுத்துக்கிட்டோம்னா மாநில ஆணையம் SDMAன்னு சொல்லுவோம், ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி SDMAனா. ஸோ தமிழ்நாட்டோட பேரிடர் மேலாண்மை செயல்பாடுகளை மட்டுப்படுத்துறது, தயார் நிலை பண்ணுறது, துலங்கிறது, மீட்டெடுக்கிறது. ஸோ இது எல்லாமே மட்டுப்படுத்துதல்னால் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டுப்படுத்துறது ஞாபகம் வச்சுக்கோங்க, துலங்கல்னால் என்ன, மீட்டெடுத்துறதுனால் என்ன அப்படிங்கிறத அந்த ஒன்லைனர் மாதிரி ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அமைப்பையெல்லாம் வந்து மேற்பார்வை பண்ணுறது தான் SDMAவோட வேலை.
அடுத்ததாக எஸ்டிஆர்எஃப், தமிழ்நாடு பேரிடர் மறுமொழி படை. எப்படி நமக்கு மேலே தேசிய அளவில் மறுமொழி படை இருந்ததோ அதே போல் நமக்கு தமிழ்நாடு அளவுக்கு பேரிடர் மறுமொழி படை இருக்குது. ஸோ பேரிடர்களை சமாளிக்கிறதுக்காக 80 காவலர்களை நமக்கு நேஷனல் லெவலில் சொல்லலை, தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 காவலர்களை ட்ரைனிங் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததான் இந்த எஸ்டிஆர்எஃப் படையில் இருக்கக்கூடிய தேசிய மறுமொழி படையோட வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை படி பார்த்திங்க அப்படின்னா மீட்பு பணிகளில் ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த 80 பேருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோக மாவட்ட ஆணையம் டிடிஎம்ஏ மாவட்ட அளவுலையும் பேரிடர் மேலாண்மை பணிகளை திட்டமிட்டு செயல்படுவதற்கான பொறுப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎம்ஏ, டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். என்டிஎம்ஏ, எஸ்டிஎம்ஏ, டிடிஎம்ஏ. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அளவில் என்டிஎம்ஏ இருப்பது போல் மாநில அளவில் எஸ்டிஎம்ஏ மற்றும் மாவட்ட அளவில் டிடிஎம்ஏ. ஸோ இந்த 3 அடுக்குகளாக பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்குது. அடுத்ததாக ஸோ மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திட்ட காலம் அப்படிங்கிறது ஒரு முன்னோக்க திட்டம். 2018 to 2030 வரைக்கும் ஒரு திட்ட காலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட தயாரிப்பு துறை அப்படிங்கிறது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. ஸோ தகவல் தொடர்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாநில மற்றும் மாவட்ட தாலுகா அளவிலான தொடர்புகளுக்காக ஐபி தொலைபேசி மற்றும் கம்பி இல்லா வானிலை அலைவரிசை, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தகவல் தொடர்பு பரிமாற்றம் நடக்குது. 2018 வரைக்கும் 2018லேருந்து 2030 வரைக்கும் இந்த முன்னோக்க திட்டம் இருக்குது. ஸோ எந்த துறையின் கீழே வருது அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழே இது வருது. இது மூலிமா நமக்கு எப்படி தகவல் தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னா தொலைபேசி மற்றும் கம்பி இல்லா வானிலை அலைவரிசை. ஸோ லோ ஃப்ரீக்குவென்சி மூலிமா பார்த்திங்க அப்படின்னா இதை மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பேரிடர் காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். நிலநடுக்கம் அப்படின்னு எடுத்துட்டால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு மேசை இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த டேபிள் கடியில் மண்டிட்டு உட்காந்துக்கணும். ஸோ உறுதியான சுவர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பாதுகாப்பாக இருக்கணும். டார்ச் விளக்குகளை பயன்படுத்தணும். நிலநடுக்கம் ஏற்படுற காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வெள்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத்தியாவசிய முதல் உதவி பொருட்களை கையில் எடுத்து வச்சுக்கணும். உள்ளூர் ஊடக எச்சரிக்கைகளை கவனிக்கணும். என்ன சொல்கிறாங்க, இந்த தகவல் தொடர்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கவனிக்கணும் இந்த வெள்ளம் வரும்போது. ஸோ மின்சார பாதுகாப்பு, நிலநடுக்கம் மற்றும் வெள்ளம் ஏற்படும் போது எல்லா மின் இணைப்புகளும் துண்டிச்சு வைக்கணும். ஸோ இதுதான் நமக்கு பேரிடர் காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோக நமக்கு அந்த அவசர கால எண்கள் மற்றும் பாதுகாப்பு விதிகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீ விபத்து ஏற்படுதுன்னா அவசர உதவி எண் 101. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. தீ விபத்து அவசர உதவி என்னென்னா நமக்கு 101. அதே மாதிரி தீ விபத்தோட முதல் உதவி அப்படிங்கும்போது யாருக்காவது தீ பற்றி இருக்குது அப்படின்னா அவங்கள தரையில் படுத்து உருளை செய்யணும். அவங்கள ஓட விடாமல் அவங்கள படுத்து உருளை செய்யணும். அதுதான் தீ பிடிச்சவங்களுக்கு முதல் உதவி செய்கிறது. அதே மாதிரி சாலை பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓட்டுநர் உரிமம் பெற்றவர்கள் மட்டுமே வாகனத்தை இயக்கணும். ஸோ அந்த மாதிரி வாகனத்தை இயக்கும்போது சாலை விதிகளை முறையாக பின்பற்றலாம். அவங்க ஓட்டுநர் உரிமம் எடுத்தவங்க சாலை விதிகளை முறையாக பின்பற்றுவாங்க. ஸோ அதனால் போக்குவரத்துனால் ஏற்படக்கூடிய அந்த விபத்துகளை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ரயில் பாதுகாப்பு, தண்டவாளங்களை கடக்கிறத தவிர்த்து நடைமேதையை பயன்படுத்தணும். ட்ரெயின் கிராசிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜோன் நடைமுறையை பயன்படுத்தணும், தண்டவாளங்களை கடக்கக்கூடாது. அதே போல் விமான பாதுகாப்பு, ஸோ ஒரு சீட்டில் போய் உட்காரும்போது அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு இருக்கு இல்லையா, அதை கட்டாயமாக வாசிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு அவசர காலத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான அந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பேரிடரை புரிந்து கொள்ளுதல் பார்த்தோம். அதுபோக இடர்கள், பேரிடர் மேலாண்மை எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். 6th 7th என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிறத பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இதுவே 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம அது பார்த்திங்க அப்படின்னு இன்னொன்று 45 மினிட்ஸாவது வரும். ஸோ நம்ம அதை ஒரு தனி வீடியோவை பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.